ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 21 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் கூட்டுமைகள். இந்த சாப்டர் நம்ம 2 பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்ட் 2 நம்ம வந்து பார்க்கலாம். பார்ட் 1ல வா எப்படி வந்து சுருக்கி எழுதுறது அப்படின்றத பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? இந்த பார்ட்டில் யா எப்படி சுருக்கி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ யான்றது நம்ம நார்மலாக இந்த மாதிரி எழுதுவோம், கரெக்டுங்களா? ஈருயிர்கள் சாப்டரில் படிச்சிருக்கோம், இந்த மாதிரியும் எழுதலாம் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் வரப்ப இப்போ இயக்க இந்த வார்த்தை எப்படி எழுதுவோம்னா, இந்த யாக்கு ஈ எழுதிட்டு ய க இப்படி நம்ம வந்து எழுதுவோம். யமுனை, ய முனை இப்படி எழுதுவோம். யாக்கை, யா கை இப்படி எழுதுவோம். இதுவே ஜெயில், ஜேஇஎல் இந்த மாதிரி எழுதுறதுக்கு எங்கெல்லாம் வாட்டமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம அரை வட்டமாக யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இது இல்லாமல் இன்னும் சில இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ யாக்கு இப்படியோ இல்லைனா இப்படியோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப அதை யா இல்லைனா யான்னு படிக்கணும். செகண்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப ஏ இல்லைனா ஏ, யோ இல்லைனா யோ. தேர்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப இ இல்லைனா இ, யூ இல்லைனா யூ அப்படி நம்ம வந்து படிக்கணும். டைரெக்டாக எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரயாணம், இது எப்படி எழுதலாம் பாருங்க. நார்மலாக பர்ரு யா ந இம் இப்படி எழுதலாம். இதை விட எப்படி ஷார்ட்டாக எழுதலாம்னா, இந்த யாவுக்கு பதில் பர்ரு எழுதிட்டு நம் எழுதிட்டு இந்த யாக்கு பதில் இந்த மாதிரி ஒரு அரை வட்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரயாணம். மற்றொரு யோசனை, மற்றொரு யோசனை பெருசா போகுது பாருங்க. இப்படி பெருசா போகக்கூடாதுன்றதுக்காக மற்றொரு யோசனை. யோக்கு இந்த இடத்துல செகண்ட் பிளேஸ்ல நம்ம அரை வட்டம் வந்து எழுதுறோம். உலக யுத்தம், இதுக்கு ஃபுல்லா எப்படி எழுதுறது பாருங்க. உ ல க யு தம் இப்படி வந்து எழுதணும். இது எப்படி ஷார்ட்டாக எழுதுறதுன்னா, உ ல க தம் மட்டும் எழுதிட்டு யுத்தமுக்கு யா அரை வட்டம், உலக யுத்தம். ஓகேங்களா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து யாவா ஏவா யோவா யூவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நடுவில் யா வந்துச்சுன்னா அதை ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதலாம். ஃபுல் ஸ்டோக்ஸ் எழுதுறது கொஞ்சம் பெருசாக போகுது, அதனால நம்ம ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வார்த்தைகளோட முடிவில் எம்னு வரப்ப நம்ம வந்து அரை வட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிஜம் அப்படின்றத நம்ம இப்படி எழுதுவோம், நி ஜ இம். இதுவே இந்த நிஜம் ஸ்டோக் பக்கத்தில் இந்த யா அரை வட்டம் போட்டுட்டோம் அப்படின்னா இதை நம்ம நிச்சயம் அப்படின்னு படிக்கணும். இந்த எம்முக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இம் சுழி எழுதியாச்சு, அது பக்கத்தில் யா அரை வட்டம் எழுதுறப்ப இதை எம்னு படிக்கணும், நிச்சயம். ஓகேங்களா? அடுத்து உடைய. உடைய நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த டா போட்டு யா அரை வட்டம் வந்து எழுதுவோம், உடைய அப்படின்ட்டு. இப்போ ஒருவருடைய அப்படின்னு வரப்ப ஒருவர், இந்த உடையக்கு இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா அதுக்கு பதில் அந்த வர்று கூட இந்த யா அரை வட்டத்தையும் சேர்த்துக்கலாம். இப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒருவருடைய. அடுத்து பலருடைய, இது எப்படி எழுதலாம்னா பலர் உடைய இப்படி எழுதலாம். அதுக்கு பதில் இந்த மாதிரி எழுதுனா ஈஸியாக இருக்கும், பலருடைய. ஓகேங்களா? இதை விட இது ஃபாஸ்ட்டாக வந்து எழுத முடியும். ஓகேங்களா? இதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வைன்றது நம்ம இந்த மாதிரி எழுதுவோம், கரெக்டுங்களா? வைத்து அப்படி வரப்ப வைத்து. வைரி அப்படி வரப்ப வைரி இப்படி நம்ம வந்து எழுதி பழகிருக்கோம். இதுவும் ஈருயிர்கள் சாப்டர்ல வந்து பார்த்துருக்கோம். இப்போ அடி வைக்க அப்படின்னு வரப்ப அடி எழுதிட்டு க மட்டும் எழுதிட்டு இந்த வைக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வை வச்சிடலாம். அடுத்து ஈடு வைத்து, ஈடு து மட்டும் எழுதிட்டு வைக்கு இந்த இடத்துல டா மாதிரி நம்ம வந்து ஒரு சைன் எழுதிட்டோம்னா அது ஈடு வைத்து.
ஓகேங்களா? அடுத்து இந்த ஐ நம்ம வந்து இப்படி எழுதுவோம், வேற்றுமை உருபில் இந்த மாதிரி வந்து எழுதுவோம். ஓகே, ஒரு சில இடத்துல இந்த ஐ எழுதுறது பதில் இந்த ஐயை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆண் பிள்ளை, இது எப்படி எழுதுறது பாருங்க. ஆ இன் பி இல்லை, இப்படியும் எழுதலாம். ஆண் பி, இந்த இல்லா இருக்கு நம்ம கிட்ட, அதில் ஐ சுழிச்சு விட்டுடலாம், வேற்றுமை உருபு ஆண் பிள்ளை. இப்படி எழுதுறது பதில் இப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விடுமுறை, விடுமுறை இப்படியும் எழுதலாம், விடுமுறை இப்படியே எழுதலாம். எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. இது எழுதுறது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாய் வார்த்தை, வாய் வார்த்தை இப்படி கை எடுத்துட்டு ஐ வவல் வைக்கலாம். இல்லை அப்படின்னா வாய் வார்த்தை இந்த மாதிரியும் வந்து எழுதலாம். ஓகே, இப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாய் வார்த்தை. ஓகேங்களா? சேர்த்து எழுதுகிறப்ப நம்மளால் வந்து ஈஸியாக அதை எழுத முடியும், ஈஸியாக எடுக்கவும் முடியும். ஓகேங்களா? அதனால தான் சேர்த்து எழுதுறத வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அடுத்து இந்த 2 சைன் ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த சைன் எழுதுகிறப்ப ஐ இல்லைனா ஆய் சவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ காய் அப்படின்னு வரப்ப இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுவோம். செகண்ட் பிளேஸில் வரப்ப ஒய் இல்லைனா ஓய், தோய் இப்படி நம்ம வந்து எழுதணும். தேர்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப உய் இல்லைனா ஊய், தூய்மை. இதை ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப ஐ இல்லைனா ஆய், எக்ஸாம்பிளுக்கு ஆய்வு. செகண்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப எய் இல்லைனா ஏய், தேய். இதை தேர்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப எய் இல்லைனா ஈன்னு சொல்லிட்டு தீத்து அப்படின்னு வரப்ப இப்படி நம்ம வந்து எழுதணும். இது ஞாபகம் இருக்குங்களா? அடுத்து இந்த ஈ கூட உயிரெழுத்து எதுனா சேர்ந்து வந்துச்சுனாலும் இதை தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு அறியாமை. இதை பிரிக்கிறப்ப ஈ கூட ஆ சவுண்டு சேர்ந்து வருது பாருங்க. ரியா, ஈ கூட ஆ சவுண்டு. அப்போ அறியாமை இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். அடுத்து குவியல். கு வி இல் மட்டும் தான் எழுதுவோம். இந்த இயாக்கு இந்த இடத்துல இப்படி எழுதுவோம். ஓகே, இதெல்லாம் முன்னாடி பார்த்தது, ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறோம். ஈ கூட எதனா வந்து உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முறையீடு, இதில் ஐ கூட உயிரெழுத்து சேர்ந்து வந்திருக்கு. இப்போ முறையீடு எப்படி எழுதுவோம்னா முறை டு மட்டும் தான் எழுதுவோம். முறையீடு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுக்குவோம். ஐன்றது இப்படி எழுதுவோம், அது கூட உயிர் சேர்ந்து வரப்ப இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுவோம். நோயாளி, இதில் வர ஓய் சவுண்டுக்கு இந்த மாதிரி எழுதுவோம், அது கூட இந்த ஆ வரதால ஒரு சின்னதாக ஒரு கோடு. அப்போ நோயாளி இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்தது தான். ஓகே, இதோட இந்த சாப்டர் வந்து முடியுதுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 64, 65, 66 கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பழகணும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான தனிக்குறி சொற்கள் வந்து இருக்குது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.